ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோட இந்த அப்பன் முருகனின் கையை பிடிச்சு வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட்டுட்டு போக மாட்டேன். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்து என் அருளால் உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைக்க தான் போகிறேன். உன்கிட்ட இல்லாத விஷயங்களை நினச்சி நீ ஒருபோதும் பயப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். உன் மன அமைதியை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு இல்லாத விஷயங்களையும் உன்னால் பெற முடியுன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு நீ விளக்கம் சொல்வதை விட அவங்க உன்னை பற்றி என்ன வேணால் நினச்சிக்கட்டும், உண்மை என்னன்னு எனக்கு தெரியுன்ற நினைப்போட வாழ்க்கையை கடந்து போக தயாராகு. எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப அதிகமாக முயற்சி செய்ய வேண்டாம். சில விஷயங்களை அதன் போக்கில் விட்டு விட்டாலே அது தானாகவே சரியாகி விடுமே செல்லமே. வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் யாருக்கு தான் இல்லை? எல்லா மனிதனும் அடுத்தவனை விட நான் நல்லபடியாக இன்னும் ஒரு படி மேலே உயரணும், வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. உன்னை யார் கீழே போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவனை தாண்டி நீ ஒரு அடியாவது மேலே முன்னேறி போயிடணும்னு தான் இந்த அப்பன் முருகனும் ஆசைப்படுறேன். காசு பணம் பெருசு இல்லைன்னு மற்றவங்க சொன்னாலும் அப்படி பேசினாலும் நீ அதை நம்ப வேணாம். இந்த கலியுக காலத்தில் காசும் பணமும் நீ மூச்சு விடக்கூடிய காற்று மாதிரி உனக்கு அவசியமான விஷயங்களாக மாறிடுச்சு. காசு பணம் கையில் இருந்தால் தானே மரியாதையவே கொடுக்குறாங்க. அதனால் காசு பணத்தையும் சாமி நினைக்கிற அளவுக்கு இந்த உலகம் மாறிடுச்சுங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு மதிப்பு இருக்கிற இடத்துல மட்டும் நீ போய் ஆளாக நின்னா போதும். மதிப்பு இல்லாத மரியாதை கொடுக்காத மனிதர்களை நீ திரும்பி பார்க்காத. உன் கர்மா கஷ்டம் எது வந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். சரியான நேரம் வரும்போது நீ செஞ்ச சரியான விஷயங்கள் அனைத்துக்கும் உனக்கு நல்ல பலன் கிடைச்சே தீரும். வாழ்க்கையில் இழப்புகளும் வரும், காயங்களும் வரும். அதை பற்றி அவ்வளோ அதிகமாக கவலைப்படாத. உன்னை புரிஞ்சவங்க எப்போதும் உன் கூட இருப்பாங்க. உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க மட்டும்தான் உன்னை விட்டு விலகி போவாங்க என் செல்லமே. உன்னை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் மற்றவங்க உன்னை கட்டுப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா நீ ஒருபோதும் அதுக்கு இடம் கொடுக்காதே. அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் உன்னை ஆட்டி படைக்கக்கூடிய பொம்மையாக நீ இருக்கக்கூடாது. யார் உன்னை எப்படி நடத்தினாலும் என்ன சொன்னாலும் நீ எப்போதும் நீயாக உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு. இந்த உலகம் முழுக்க உனக்கு பொய்யாக தோன்றும் நேரத்தில் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை நினச்சி பாரு. இந்த உலகம், அதில் இருக்க உறவுகள், மனிதர்கள்னு எல்லாருமே கொஞ்சம் சுயநல சிந்தனையோட பொய்யானவர்களாக உனக்கு தோணும்போது உன் பெற்றோர்களாக தான் உனக்கு உண்மையானவங்களாக இருந்தாங்கன்ற உண்மை உனக்கு புரிய வரும். இந்த அப்பன் முருகனும் உனக்கு உண்மையாக உன்னை பெறாத தகப்பனாக இருந்து என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் திறந்த புத்தகமாக இருக்க வேண்டாமே செல்லமே. திறந்த புத்தகமாக இருந்தீன்னா அதில் எழுதுகிற எழுத்துக்களை எல்லாம் திருடி தான் எழுதுனதா சொல்லிக்கிட்டு காகிதத்தை கிழிச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் எப்போதுக்கும் யாருக்குமே புரியாத ஆளாக நீ புதிதாக கவிதையாக இருந்துவிடு. உன்னை பற்றி புரிஞ்சுக்கிற தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் நீ யாருங்கிறது புரிஞ்சா போதும். மற்றவங்க உன்னை ஒரு புதிராகவே நினச்சிட்டு போட்டுமே. உன் பலம் என்ன பலவீனம் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அதை வச்சு சுலபமாக உன்னை தோக்கடிச்சிடுவாங்க. அதனால தான் நீ யாருங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்த வேணான்னு சொல்கிறேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்ல முறையில் உயர்த்தி வாழ வைப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி தேடி வரேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னும் மேலும் சிக்கலாக மாற்றிக்காம அமைதியாக அதை சமாளிக்க தயாராகு. என் அருளால் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். எப்போதுமே வாழ்க்கை மாறணும், புதுசாக முன்னேறணும், புதிய அளவுக்கு உயரணும் நீ நினைக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் புது தொடக்கன்றது எப்போ உருவாகுன்னு உனக்கு தெரியுமா? நீ நல்ல மனநிலையோட நேர்மறையான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வாழ்ந்தாலே நான் எப்போ வேணும்னாலும் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான புது பாதையில் நீ பயணம் செய்யும்படி செஞ்சிருவேன். எப்போதும் அடுத்தவங்களை பார்த்து அதே போல் வாழ முயற்சி செய்யாதே. அடுத்தவங்களை பார்த்து அப்படி வாழணும்னு ஆசைப்பட்டினா அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக உன் பார்வையை மாற்றி அமைச்சு உன்னை உயர்த்திக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ முயற்சி செய்.
யாராவது உன்கிட்ட நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகுறாங்கன்றதுக்காக உன் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு நல்லதே நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணுன்றதுல நீ எப்போதும் எச்சரிக்கையாக இரு. வாழ்க்கைங்கிற வரத்தை உனக்கு கொடுத்து எந்த குறையும் இல்லாமல் குற்றமும் இல்லாத நிறைவான வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். தப்பும் தவறும் நடந்தாலும் அதை தாண்டி நீ சிறப்பாக வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை சிறப்பாக செயல்பட தயாராகு. நம்பிக்கை துரோகத்தை நினச்சி பெருசாக நொடிஞ்சு போகாத, நொந்து போகாத. அதுவும் ஒரு வகையான அனுபவம் நினச்சிக்கோயேன். வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு புதுசாக அனுபவமாக கிடைக்கிறது போல அடுத்தவங்க உன்னை ஏமாற்றும் போதும் துரோகம் செய்யும் போதும் கூட இதுவும் நம்ம கற்றுக்கணும் போல இருக்குது, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் போல இருக்குன்னு அதையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வாழ்க்கையை ரொம்ப கவனமாக வாழ தயாராகு. தவறு செஞ்சு தப்பான வாழ்கிறத விட அடுத்தவங்க செஞ்ச துரோகத்துக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் நீ கவனமாக வாழ்கிறது எவ்வளவோ மேலானது. ஆமீன் செல்லமே. யாருக்கும் தீங்கு செய்யாத, யாருக்கும் துரோகம் நினைக்காத உன் நல்ல மனசுக்கு இந்த அப்பன் முருகன் நிச்சயம் ஒரு நல்ல வழியை காட்டுறேன். எல்லா விஷயங்களையும் யோசித்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனத்தோட நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. யாராவது உன்னை தோற்கடிக்கணும், அழிக்கணும், உன் வாழ்க்கையை முடிக்கணும்னு நினச்சா முதல்ல உன் மனசை தான் நிலைகுலைய செய்வார்கள். அதனால் நீ எப்போதும் மனசளவில் தெளிவாக குழப்பம் இல்லாமல் இருந்தினா யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் வீழ்ந்து போயிட மாட்டாய் என் செல்லமே. நீ சாதாரண நினச்ச விஷயங்களையே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றியை இந்த அப்பன் முருகன் தரப்போகிறேன். நீ முடியாது நினச்ச எத்தனையோ விஷயங்களை முடிச்சு கடந்து தானே வந்திருக்க. இந்த முறையும் அனைத்தையும் நீ சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன் பலம் என்னன்னு உனக்கு தெரியாமல் இருந்தாலும் உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்ட முருகன் உன் கூடவே இருக்கேன். உன் பலம் என்னங்கிறத கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சிக்கல்களையும் சிரமங்களையும் சமாளித்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ சந்திக்கிற கஷ்டமும் உன்னுடைய வருத்தமும் வேதனையும் இப்போ உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றிடும். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினச்சி உன்னை நீயே மாற்றிக்க வேண்டாம். உன் அருமையை தெரிஞ்சவங்களுக்கும் நீயாக வாழும்போது உன்னை பிடிக்கிறவங்களே மட்டும் உன் கூட வச்சுக்கோ. உன்னை பற்றி புரியாதவங்களுக்கும் உன்னை பற்றி தெரியாதவங்களுக்கும் நீ அவங்களுக்காக எவ்வளவுதான் மாறினாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது என் செல்லமே. நீ எப்போதும் நீயாக இருந்தினா என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். காணாமல் போனவங்கள தேடலாம். உன் வாழ்க்கையில் வேணும்னே உன்னை கண்டுக்காமல் போனவங்கள நீ தேடி தேடி அவங்க பின்னால் அலையாதே. ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் வேணும்னே உன்னை குறை சொல்லணும், ஒதுக்கணுன்றதுக்காக நீ செய்கிற நன்மையிலும் கூட குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உன்னுடைய நன்மையையும் உன்னுடைய உண்மையையும் அறிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன். உன் நல்ல மனசுக்கும் தூய்மையான உன் நல்ல குணத்துக்கும் கண்டிப்பாக நான் உன்னை உயர்த்தி காட்டுறேன். நீ செய்கிற உதவிகள் ஒருபோதும் வீண் போகாது. உன்னை மதிக்காதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் உன்னை மறக்காதவனாக இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு மரியாதையை கொடுத்து உன்னை காப்பாற்றி உயர்த்தி உன் நெஞ்சத்தின் நேர்மைக்காகவே உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோ. யாரிடமும் போராடாதே, எவரிடமும் விவாதிக்காதே. உன் வாழ்க்கை மிக சுலபமானதா சந்தோஷமானதாக அமையட்டும். நடப்பது நடக்கட்டும். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என் நன்மைக்காகவே என் அப்பன் முருகன் நடத்துகிறாருன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். சிரமத்தை சமாளிக்கும் வித்தையையும் சிக்கலை சமாளிக்கும் வித்தையையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். எல்லா சிக்கல்களையும் சிரமங்களையும் சமாளித்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று மிக நல்ல நிலைமைக்கு உயர்வாய் என் செல்லமே. உன்கிட்ட குறை நிறைன்னு என்ன இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை கூட இருக்கிறவங்க தான் நல்லவங்க. உன்கிட்ட ஒரு சின்ன தப்பையோ குறையையோ பார்த்து உன் மீது குற்றம் சுமத்தி ஒதுங்குறவங்க எப்படி உனக்கான நல்லவர்களாக இருக்க முடியும்? யார் உன்னை அப்படியே முழுசாக ஏற்றுக்கிறாங்களோ, உன் குணத்தையும் உன் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை நட்பாகவும் உறவுகளாகவும் நினைக்கிறாங்களோ
அவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கோ. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்க கற்றுக்கோ. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நடப்பது எல்லாமே உன்னை வடிவமைக்கவும் உயர்த்தவும் மட்டும்தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்களுக்கு நீ விளக்கம் சொல்லலாம். ஆனால் உன்னை பற்றி புரியாதது போல நடிப்பவர்களை நீ மாற்றவோ திருத்தவோ முடியாது. உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் பேசுகிறவங்களை எல்லாம் அவங்க போக்கில் அப்படியே விட்டுவிடு. உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் நீ அமைதியாக இருந்தாலும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. உன்னை நேசிக்காதவர்கள் நீ அமைதியாக இருந்தாலும் கூட நீ ஆணவத்தோடு தெரிகிற தலக்கணத்தோடு தெரிகிறன்னு உன்னை பற்றி குறை சொல்லுவாங்க. நீ பேசினாலும் கூட அதிலும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் உன்னை பிடிக்காதவர்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் பற்றி யோசிக்க வேண்டாம். உனக்கு மன அமைதி கிடச்சி நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். எல்லா விஷயங்களையும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம சில விஷயங்களை அதன் போக்கில் அப்படியே விட்டுட்டினாலே உன் வாழ்க்கையில் நிம்மதி நிலையாக இருக்கும் அல்லவா? உன் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சிலர் வந்து சேருவாங்க. நண்பர்களாகவோ உறவுகளாகவோ பழகுவாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்க தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. இந்த முருகன் எழுதி வச்ச வாழ்க்கையில் எது வந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் கவலைப்படாத. உனக்கு சரியான மனிதர்கள், உன் குணத்தை புரிஞ்சவங்க, உனக்கு பொருத்தமான மனிதர்களிடம் மட்டும் நீ கூட வச்சுக்கிட்டினா போதும். உன் குணத்துக்கு ஒத்து வராத உனக்கு பொருந்தாத மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன்னை பொருத்தி கொள்ளவும் இருத்தி கொள்ளவும் முயற்சி செய்யாத. உன்னை புரிஞ்சுக்காதவங்களை விட்டு நீ விலகி நிற்கிறதே உனக்கு சரியான வழியாக இருக்கும். உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது யார் உன்னை வெறுத்தாலும் நேசித்தாலும் நீ அதை பெருசாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? சில பேர்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட இருந்துச்சுன்னா அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. சில பேர்கிட்ட இல்லாதது உன்கிட்ட இருந்தாலும் அதுக்காக உன்னை வெறுப்பாங்க, இன்னும் பொறாமை கொள்வார்கள். இதில் உன் தப்பு எதுவும் இல்லை தானே? அவங்களுடைய மனசு அப்படி இருக்குது. என்ன கிடைச்சாலும் அதை குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவன்கிட்ட இருக்கிறத பெருசாக நினைக்கிற. அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி நீ வாழ்க்கையில் யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். உனக்கு கிடைச்சதை வச்சு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு.